இதில் அந்த போட்ட லிஸ்ட் இருக்குல்ல, 11 நாள் போகிற லிஸ்ட்டு தமிழ்நாட்டில் கொஞ்சம் இடங்கள மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சென்னை மாவட்டத்துக்கு ஆனால் ஆலோசனை கூட்டம். அதுக்கு அவன் வரணும்ல, நீ முகூர்த்த நாள் வேறு, அவன் வரணும்ல, முடியாது. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, விஜய் வராரு அப்படின்னு போட்டவொடனே எல்லாம் வந்துட்டான். இவங்க வாட்ஸ்அப் குழுவில் விஜய் வரா எல்லாம் வந்துட்டான். விஜய் வரல. என்னன்னு கேட்டால் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, எதாவது ஒன்று உருட்டுறது. சரி, ஆலோசனை கூட்டம் இப்போ 25ஆம் தேதி நடந்தது ஆலோசனை கூட்டம் தானே. என்ன ஆலோசனை பண்ணாங்க? இதான் பண்ணாங்களா? கிடையாது. பொதுக்கூட்டம் மாதிரி தான் நடத்துனாங்க. அதே எப்படி ஆலோசனை கூட்டமாகும்? ஆலோசனை கூட்டம்னா காலையில் தொடங்கி ஒரு 2 செஷன் 3 செஷன் நடத்தணும். அதில் தலைவர்கள் அந்த வகுத்த திட்டங்களை, அப்புறம் அந்த ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த ரஷ்யா உக்ரைன் போரை தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரம்ப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜான் ஆரோக்கியசாமி. ரஷ்யா உக்ரைனுக்கு இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அங்கே கூப்பிட்டுருக்காப்புல. அந்த அமைதி குழுவில் போயிட்டு அவர் அந்த போரை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுக்கு அவர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அவர் என்னென்ன இது ஸ்ட்ராட்டஜின்னா மற்ற கட்சியில் எப்படி இருக்காங்க, அவர் கொஞ்சம் பேசுவார். அடுத்து நம்ம இவர் மொழி காக்க உயிரிழந்த உரையை இனம் தமிழினம், வங்கத்திலே ஒரு மன்னன், இப்படி பேசுவார்ல, நாஞ்சில் சம்பத்து, இவர் யார் செங்கோட்டை, இந்த மாதிரி தலைவர்கள் என்னென்ன செய்யணும் அதுன்னு ஒரு ஆலோசனை, அப்புறம் ஒரு செஷனு, இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு ஒயின்னு விசில், அவர் தலைவர் மறுபடியும் அடி விசில், அப்புறம் பேசு, என் தலைவன் மாதிரி, என் தலைவனை பார், நடையப்பார், உடையப்பார், என் தலைவனை மாதிரி யாரும் இல்லை. அப்புறம் நீ உணர்த்தவா, என் தலைவன் வந்தானா அவ்வளோதான், என் தலைவன் வரலான்னு தீர்மானிச்சிட்டாங்க ஜனங்க. அப்புறம் நீ, என் தலைவன் வந்து வேறு லெவலு, நிற்காம இப்போவே ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் நீ வா, என் தலைவன் எல்லாரும் வெளியில இருந்தால் வீட்டுக்கு போவீங்க, என் தலைவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், வீட்டுக்குள்ளேயே எல்லோரும் ஊர் வீட்லேயே இருக்கிறான். சரி, அப்புறம் நீ வா, என் தலைவன் வேறு லெவலு, இப்போவே நாங்கள் 40% வந்துட்டோம், 2.25 கோடி வாக்கு இது அது ரேஷன் அட்டை, வீட்டுக்கு ஒருவர், இப்படியே பேசி முடிச்சுட்டு கிளம்பு போ. இதில் என்ன பயிற்சி?